வந்து ஃபஸ்ட்டு மீட் பண்ணது எங்கன்னா ஒரு என்னோட காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ப்ரோ என்னோட ஃப்ரெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்லுவாங்க. சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன வழக்கம் போகிற எல்லோரும் பண்ணுறது தான். ஸ்னாப் சாட்டுன்னு ஒரு ஆப்பு, அதில் பேசணும். We used to be friends for 5 to 6 months இருக்குமா. தென் ரெண்டு பேருக்கும் இப்போ சொல்லாமலே நாங்கள் லவ் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் நாளைக்கு. அப்படியே ஒரு கனெக்ஷன் வந்துருச்சு. என்னப்பா கனெக்ஷன்? ஐ மீன் லைக் அது எப்படி சொல்கிறது, சொல்லாமல் ஒரு ஒரு அந்த ஒரு லவ் கனெக்ஷன் அந்த மாதிரி வந்துருச்சு. ஒரு ஃபேஸ் ஆஃப் டைம்ல வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து என்ன கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் மாதிரியும். அப்புறம் அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவே வந்து என்கிட்ட லவ் பண்ணுறியாமா அப்படி கேட்டாங்க. இதுதான் வந்து சான்ஸ்ன்னு சொல்லி நானும் ஓப்பன் அப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன மட்டும் தனியாக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. 2 அண்ணனுங்க வேற. நல்லா பார்த்தாலே 2 பேரும் பிக் ஷோ மாதிரி வேற இருக்காங்களா. ஆஹா அவள் தான் நம்ம இன்னைக்கு கைமாதான் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். தென் வீட்டில் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வந்தாங்க. லாஸ்ட் மார்ச்சில் பொண்ணு பார்த்தாங்க. தென் ஒரு 9 months கழிச்சு நவம்பரில் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. தென் இப்போ February 20th நாளைக்கு we gonna get married. we gonna enter into new phase of life. Every time it's me. It's only me. Only you what? நானே I'm confident bro. எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஒருத்தவங்க பேசுறதை வச்சு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியும்ல. அவங்க நம்மளை பிடிச்சிருந்தா அவங்க எப்படி நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட எப்படி பேசுவாங்க, நம்மளை எப்படி கேர் பண்ணுவாங்க, அது நம்மளுக்கு தெரியும். இதே நம்மளை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க ஃபுல்லாக. எனக்கு அவன் வந்து சொல்லுவான்னு தெரியும். லைக் எப்படி சொல்கிறது, கண்டிப்பாக என்றைக்கே ஒரு நாள் வந்து அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். பிகாஸ் அவன்கிட்ட பேசுகிறதே தெரியும் அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு. ஸோ வந்து சொல்லும் போது லைக் அந்த எப்போவுமே அந்த ஒரு சீன் போடுவோம்ல, என்ன இப்படி நான் அப்படிலாம் இது இல்லை அந்த மாதிரி நானும் பண்ணேன். அப்புறம் லைக் ஒரு 2-3 days கழிச்சு நானும் ஓகே நானும் லவ் பண்ணுறேன் அந்த மாதிரி. என்கேஜ்மெண்ட் நடந்தது வந்து ஒரு அன்பிளான்டு, திடீர்னு பிளான் பண்ணி திடீர்னு ஒரு பண்ணலாம் அப்படின்ட்டு அரேஞ்ச் பண்ணி பண்ணது தான் என்கேஜ்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்விடேஷன் அடிக்கிறது அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி, இவனுக்கு வந்துட்டு எதுவுமே அவன் பண்ணிக்க மாட்டான். எல்லாமே நான் தான், எல்லாமே ட்ரெஸ்லேருந்து வாட்ச்லேருந்து மேக்கப்லேருந்து எல்லாமே நான் தான் தேடி வந்து செலக்ட் பண்ணும். சார் வந்து எதுவுமே பண்ண மாட்டார். ஸோ இவனுக்காக ட்ரெஸ் எல்லாம் எங்கே ஸ்டிச் பண்ணோம் அதெல்லாம் வந்து நானே இன்ஸ்டாவில் தேடி செலக்ட் பண்ணி, எனக்கானதையும் நானே தேடி செலக்ட் பண்ணி எல்லாமே போயிட்டு புக் பண்ணி வந்துட்டு கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிருச்சு. அதனால தான் வந்து இன்னைக்கு செலக்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இது நல்லா இல்லை, இது நான் அவனை பண்ண சொன்னான். ஐ டோன்ட் நீட் ப்ராப்ளம்ஸ்.
ஐ நீட் ஒன்லி பீஸ். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கோம். மாப்பிளைய லேட் பண்ணாம சீக்கிரம் இந்த ட்ரெஸ்ஸை கட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு வர சொல்லுங்க. கேட்டு வேணாம். ஏப்பா நீ இரு, நான் சொல்லி தருவேன். ஆனா உன்னை நம்பிதான் நான் வாக்கு கொடுக்குறேன். ஏதாவது மாட்டிக்கிட்டு பேசின பிட்டி ஒண்ணா பாருங்க. பொண்ணை பிடிக்கலையாப்பா, காசிக்கு போறேன்றாரு. என்ன ஏன்னு கேளு. ஏன் பிடிக்கல, என்ன ஏன் பாங்கப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயா வணக்கம் மாப்பிள்ளை, சொல்லுங்க. கையை கும்பிடு மாப்பிள்ளை. ஏதாவது குறையா இருந்தா மன்னிக்கணும். சரியா? என் அக்காவை தங்கச்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சௌரியமா இருக்கணும். ஏதாவது குறையா இருந்தா மன்னிச்சுக்கோன்னு சொல்லு. உடனே பாப்போம். உடனே மண்டி ஆட்டக்கூடாது, பாப்போன்னு சொல்லுங்க. இந்த மாப்பிள்ள பாத பூஜையாவது பண்ணி என் தங்கைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். மாப்பிள்ள ஆகாஷ் வந்து எனக்கு ரொம்ப ஃபிட்டு. கார்த்தி என் தம்பிக்கு ஃபிட்டான்னு தெரியல. நாங்கள் ரீசெண்ட் டைமில் ஒரு ட்ரிப்பு போனோம். அந்த ரொம்ப ஃபிட் ஆகிட்டான், ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான் அவன் எனக்கு. ஸோ அவனும் வந்து ஃப்ரெண்டு மாதிரி, மாப்பிள்ளன்னு சொல்கிறது ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். ப்ரோன்னு கூடுவான். ஸோ நல்ல க்ளோஸ், நல்ல ஒரு காம்பினேஷன் எங்கள் ஃபேமிலியில். அவன் எங்களுக்குள்ள சீக்கிரமாக மிங்கிள் ஆகிட்டான். நல்லா இருக்கானா? வா வா கூப்பிடு, வா வான்னு கூப்பிடு. நான் எல்லாம் தாஜா பண்ணி ஃபுல்லா கூட்டு வந்திருக்கேன். பார்த்துக்கோ. எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப அப்செட்டாகவும் இருக்கேன். எங்கள் அப்பா இல்லாதனால. வி ஆர் ஆல்ரெடி மேரிட் ப்ரோ. நாங்கள் வந்து எங்கள் அப்பாவோட லாஸ்ட் மினிட்லேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்னோட வீட்டில் எப்படி எங்கள் அப்பா அம்மா அண்ணாலாம் பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரியே வந்துட்டு என்னோட மதர் இல்லா வீட்லேயும் கண்டிப்பாக பார்த்துப்பாங்க. பிகாஸ் அவங்க பேசுகிறதுலே வந்துட்டு ஐ கேன் ஃபீல் தட். இவங்க வீட்டில் ஒரு பையன் இவன் மட்டும்தான். ஸோ லைக் என்னையும் வந்து அவங்க பொண்ணா நல்லா பார்த்துப்பாங்க. ஐ வில் பி ஹாப்பி. எப்போவுமே சொல்கிறது தான், என்னைக்குமே வந்துட்டு நீ தனியாக இருக்க அப்படின்னு நீ ஃபீல் பண்ணவே கூடாதுன்றதை விட நான் பண்ண விட மாட்டேன். ஐ வில் பி தேர் ஃபார் யூ அட் எனி டைம், அட் எனி சிச்சுவேஷன். ஸோ நான் இருக்கேன் உனக்கு. ஓகே, ஐ லவ் யூ மோர் தென் எனிதிங். என்னால் உங்கள் அப்பா பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கணும்னா கூட அது வரைக்கும் பார்த்துப்பேன். இமோஷன் ஆகாது. ஓகே ஓகே ஓகே. சரி. எங்கள் அப்பா வந்து என்னோட கல்யாணத்துக்கு தான் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. எனக்கு கண்ணு நடிக்காத. சரி. கூட இருந்தோம், ரொம்ப நெருக்கமாக இருந்தோம். வாடி போடி தான் சொல்லுவேன் நானும், அவளும் வாடா போடா சொல்லுவா. என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப பாசமாக இருந்துச்சு, ஒரு குழந்தை மாதிரி எங்களுக்கு. ஸோ எங்கள் குழந்தை மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ இன்னொரு வீட்டுக்கு போகிறா, நல்லா இருப்பா, கண்டிப்பாக நல்லா இருப்பா, நாங்களும் பார்த்துப்போம் கண்டிப்பாக. ஸோ அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தா. இப்போ அம்மா கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருப்பா, அவ்வளோதான், பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்துப்போம், நல்லா இருப்பா. ஆல் த பெஸ்ட் சிந்து, ஆல் த பெஸ்ட் ஆகாஷ். நல்லா வச்சுக்கோங்க தங்கச்சியை. நான் என்ன சப்போர்ட்னாலும் நாங்கள் பண்ணுறோம் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கு. நானும் சௌமிதாவும் கண்டிப்பாக இருப்போம். ஆல் த பெஸ்ட். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு ஏன் இவ்வளோ எமோஷ்னலாக இருக்குன்னு எனக்கே தெரியல.
ஸோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ புது வீடு. ஆக்சுவலாக எங்கள் அம்மா அப்பா வீட்டில் எனக்கு அவ்வளோ பேர் ஷேர் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது தான். பிகாஸ் நான் தான் லாஸ்ட்டு. எனக்கு அக்காவுக்கும் எனக்கும் 9 years டிஃப்ரென்ஸ், 8.5 years டிஃப்ரென்ஸ். ஸோ நிறைய பேசிக்கலாம் மாட்டோம். ஸோ இங்கே வந்த அப்புறம் ஒரு நல்ல ஒரு பாண்டு. அது எப்படின்னு தெரியல. மேபி நானும் கொஞ்சம் நிறைய பைத்தியக்கார வேலை பண்ணுவேன், அவளும் நிறைய பைத்தியக்கார வேலை பண்ணுவாள். எங்கள் மாமியாரும் சரி, எங்கள் நாத்தனாரும் சொல்ல முடியாது, என் தங்கச்சி மாதிரி தான் அவளும் சரி, எங்கள் மாமனாரும் சரி என்னை நல்லா எம்ப்ரேஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த அப்புறம் நான் எங்கள் அம்மாவை நிறைய தேடி இருக்கேன். எவ்ரிடே ஐ யூஸ் டு ஹக் மை மாம். டெய்லி காலைல கட்டி பிடிப்பேன். அப்போல்லாம் இருந்துட்டு வந்திருக்கேன். அந்த ஒரு ஃபியூ டேஸ், அந்த ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் அந்த லோன்லினஸ் ஆஃப்டர் ஹேவிங் அ பிக் ஷிஃப்ட், அந்த லோன்லினஸை அது நான் சொல்லலை, எனக்கு தனிமையாக இருக்குன்னு நான் சொல்லலை. பட் she took it in a sense where I know it is difficult. அது வாய் தந்து சொல்லாமல் அந்த ஒரு மாம் ஹக்கில், ஒரு ஸ்மைலில், இல்லை ஏதாச்சும் ஒரு சிலுமிஷ வேலையில் தண்ணி தெளிக்கிறது, அப்படியே அந்த வார்ம் கொடுத்துட்டே இருந்தாங்க. which made me cope up that shift. ஸோ அந்த மாதிரி அது nothing has to be said to her. இது எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு. just by the look she will analyze what we are going through in our mind. அந்த care and affection is definitely the place where I really broke myself and went into that படுத்து. We are happy to share. இருந்தாலும் கொஞ்சம் ஓரமாக going to miss her a lot. ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன். Stay happy. நாங்கள் 2 பேரும் கண்டிப்பாக இருப்போம். அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும். எதுவும் ஃபீல் பண்ணாத. அப்பாவோட பிளேஸ்ல இருந்து நான் உனக்கு பண்ணுறேன் எல்லாமே. நானும் அண்ணியும் பண்ணுவோம் கண்டிப்பாக. தேங்க்யூ. என்னோட பெரியண்ணாக்கு லைக் ரொம்ப பாசம் இருக்கு அவனுக்கு, ஆனால் அதை வெளியே காமிச்சிக்க மாட்டான். என் சின்னனா அப்படியே ஆப்போசிட்டு. ஹாய், ஆக்சுவலாக சிந்துவை பற்றி சொல்லணும்னா, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் அவள் எனக்கு லைக் ஒரு சிஸ்டராக நான் எப்பவும் பார்த்ததில்லை. லைக் ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் எனக்கு இப்போ வரைக்குமே. ஒரு பர்சனல் திங்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கும் அவளுக்கும் ஒரு சின்ன பர்சனல் திங்ஸ்க்கும் நான் மறைச்சதில்லை. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட என்னை பற்றி அவ்வளோ அதிகமாக தெரியும். பர்சனல் திங்ஸ் நிறைய சண்டை போட்டிருக்கோம். கோச்சிங்லாம் இருப்பாள், என் மேலே பேசாமலாம் இருப்பாள். ஆனால் அவளை விட்டு ஒரு நாள் கூட எல்லாம் இருக்க முடியாது. ஊருக்கு போயிடுவா ஆனுவல் எக்ஸாம் லீவுக்கு அது மாதிரிலாம். ஆனால் நெக்ஸ்ட் டேவே போய் கூட்டிட்டு வந்துடுவேன் நான் தனியாக போயிட்டு. அதெல்லாம் என்னை விட்டு இருக்க முடியாது. ஆனால் இப்போது சுச்சுவேஷன் கஷ்டமாக தான் இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் லைக் எப்படி சொல்கிறது, அவனுக்கு எல்லாமே லைக் என்ன வாங்கணுன்னாலும் என்கிட்ட தான் சொல்லுவான், என்கிட்ட தான் கேட்பான், என்கிட்ட தான் எல்லாம் எப்படி சொல்கிறது, எதுவுமே அவனுக்கு ஒரு ஒரு எப்படி சொல் ஸ்லிப்பர் கூட போய் செலக்ட் பண்ண தெரியாது. எல்லாத்துக்கும் என்ன தான் கூட்டிகிட்டு போவான். இதுக்கப்புறமா தான் பண்ணி தரணும். ஆனால் என்ன அவள் எல்லாமே எப்படி இருக்க போகிறேன்னு தெரில. ஆல் தி பெஸ்ட், கங்க்ராட்ஸ், ஹாப்பியாக இருந்து மறந்துடாத. அக்செப்ட் பண்ணிக்க முடியல என்னால். நீதான் முடிவாயிடுச்சு. என்னையும் பார்த்துக்கோ அடிக்கடி. இதுக்கப்புறம் யாரும் என்னை கூட்டி விடுவான்னு தெரில. இப்போ நான் லைக் நானும் அவனும் ஒரு ரூம்மேட்ஸ் மாதிரி. இப்போ அந்த ரூம்லேருந்து நான் வேற வீட்டுக்கு போகிறேன். இதுக்கப்புறம் இனிமே அவன் இங்கே இல்லைன்றது கண்டிப்பாக அவன் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணுவான். நாளைக்கு வேணால் கண்டிப்பாக பாருங்க அவன் அழுவான். அழுதா அவள் அழுதுவா. ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். பி போல்ட். சந்தோஷமா இரு. We are waiting for it in சிந்து, நம்ம சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கோம். 3 பேரும் ஒன்றா தான் தூங்குவோம் எப்பவுமே. இப்போது கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன லூசா நீ? எதுக்கு எழுதுனது? சந்தோஷமா ரெடி. அப்பாவும் கூட எப்பவுமே இருப்பாரு, பெரியப்பாவும் இருப்பாரு, அப்பாவும் இருப்பாரு. ஹாப்பியா இரு. நான் எங்கள் வீட்டு சம்மந்தி தான். ஆனால் ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் த சம்மந்தி ஃபேமிலி மாதிரி இல்லாமல் இது என்னோட சொந்த ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க என்ன. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க மாமனார் தான். சௌமியோட மாமனார் ஃபஸ்ட்டு டைம் நான் சௌமியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவர் சௌமி அப்படின்னு கூப்பிட்டு எப்போம்மா வருவார் திருப்பி. முதல் வாட்டி வீட்டுக்கு போகும்போதே போகிறதுக்கே அவருக்கு அனுப்புறதுக்கே அவருக்கு ரொம்ப
சங்கடமாக இருந்தது. வீட்டுக்கு வந்துருமா, நீ வந்துடணுன்றாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து மருமகளை ட்ரீட் பண்ணும்போது பொண்ணை எந்த அளவுக்கு பார்த்துருப்பாருன்றது எல்லாருக்கும் புரியும். அவர் பொண்ணை வந்து இதுவே இல்லை, அதுக்கு ஈடுனே இல்லாமல் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ, என்ன ஆசைப்பட்டாங்களோ, எப்படி ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கணுன்றது மட்டும்தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அந்த அளவுக்கு சிந்து இஸ் a lucky girl to get a father like that. a brother, அண்ணனும் 2 அண்ணன்களும் தங்கமானவங்க, அவங்களும் விட்டு இது பண்ண மாட்டாங்க. அதே அளவுக்கு அண்ணியும் அமைஞ்சது வந்து சந்தோஷம். அது வந்து சிந்துவோட பாக்கியம் தான் நினைக்கிறேன். சிந்து இஸ் a lucky girl. சரி, இவ்வளோ லக்கு கிடைச்சதே, இது போதுமானா இல்லை, அதோட பெரிய லக்கு ஆகாஷ் கிடைச்சிது. ஸோ சிந்து இஸ் a lucky girl in all the ways. I bless her and I want her to be stayed blessed all throughout her life. எதையும் வந்து மாற்றிக்க வேணாம் ப்ரோ. அவன் இப்போ எப்படி இருக்கானோ அது போலவே லாஸ்ட் வரைக்குமே இருக்கணும். என்ன குட் குவாலிட்டினா, இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, அழ போகிறேன்னு தெரிஞ்சோடனே அவன் வந்து அந்த என்னை சேஞ்ச் பண்ணுறான்ல, அதுதான் அவங்ககிட்ட இருக்க பெஸ்ட் திங். என்னை அழவே விட மாட்டாங்க. இப்போ எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும். அதுதான் குட் குவாலிட்டி வந்து ஷி கேர்ஸ் மோர் தேன் எனிதிங். என்னடா அழுற? பேட் குவாலிட்டின்னு எதுவுமே இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. She is perfect for me. ஏன்னா சீரியஸ்லி ப்ரோ, ஏன்னா வந்து நான் ரொம்ப எப்படி சொல்கிறது, I used to get anger more. ரொம்ப கோவப்படுவேன். Only she can control me. சரி